Chai with Chitra. இதில் இந்த ராஜு மகாலிங்கம்னு லைக்கால் எல்லாம் சிஇஓலாம் கூட இருந்தார். அவர் அள்ளித்தவானத்தில் என் கூட ட்ராவல் பண்ணார். அவங்க அடுத்தது பாலான்னு அந்த இது படம் கோல்டு மைன் பிக்சர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் தான் என்னை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. அப்போ ஷாம் 12B வந்தோடனே ஷாம் வச்சு பண்ணலான்னு நாங்கள் படம் பார்த்துட்டு இருந்தோம். இதை வச்சு பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இன்றைக்கி ரொம்ப ஒரு ஹாட் கேக்காக இருக்கிறது சிம்ரனும் ஜோதிகாவும். இந்த 2 பேருமே காதலிக்கிறது மாரி ஒரு பையனை காதலிக்கிறது மாரி ஒரு படம் வந்திருக்கு. படம் ஓடுதோ இல்லையோ, சாங்கெலாம் நல்லா இருக்குது, சாமிங்காக இருக்கார், படம் கிளிக் ஆகிடும். அதனால் இப்போயே அட்வான்ஸை கொடுத்துர்லான்னு சொல்லி அன்றைக்கி பேசி அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் அந்த விக்ரமுக்கு சொன்னேன்ல கதை, அந்த கதை தான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த அவர் அந்த கதை வேணான்ட்டார். சரி, அப்புறம் கருப்பழனி பண்ண அழைச்சிட்டு வந்து பார்த்திபன் கனவு கதையை சொல்ல வச்சோம். சரி, நான் வேணாம் இப்போ கதை உங்கள் டைரக்ஷனா? கருப்பழனி இப்போ நான் வந்து சரி அவர் வேணான்ட்டார்ல, நம்ம வேறு பார்ப்போம் அது வந்துட்டு கருப்பழனி பண்ண அழைச்சிட்டு வந்தோம். அதுவும் வேணான்ட்டார். அப்புறம் ஹரி வந்து சாமி கதையை சொன்னார், அதுவும் வேணான்ட்டார். அதுக்கு பிறகு தான் கருப்பழனியம் சொன்னார், அண்ணா நீ ரொம்ப போராடாத, அவர் மைண்டில் ஏதோ ஒன்று இருக்குது, நீ யாரை அழைச்சிட்டு வந்து என்னால் அவர் பண்ண மாட்டார், அவரை வச்சு பண்ணுறதுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னோடனே அவரே வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு இப்படி இருக்கணும் கதை அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் அனுப்பிச்சார். தீபக் நல்ல நண்பர், இப்போ சினிமாவில் வேறு மாதிரி போயிட்டார், ரொம்ப நல்ல டைப் பண்ண நல்ல மனிதர். அவர் வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணது பாலா. அப்போ இப்போ டிஆர்பி ராஜா இருக்கிறாரு மினிஸ்டரு, அவர் தான் ப்ரொடியூசரு. சரி, என்ன ஒரு மேட்டர் ஆஃப் 6 மந்த்து தானே, முடிச்சுட்டு நம்ம வேறு எது ஸ்டார்ட் பண்ணிடலாம், எல்லாம் இருந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்லாம் எழுதுங்க, நான் டைலாக் எழுதுகிறேன், நீங்கள் பாட்டு விட்டு போடாதீங்க, உங்களுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு. சரிண்ணே, திருப்பி அதை ஆரம்பித்தோம். முடிஞ்ச வரையில் அது வந்து நாகேஷ் சார், திலகன், ரகுவரன், மீரா ஜாஸ்மின் காஸ்டிங்லாம் நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணி, யுவன் சங்கர் ராஜா மியூசிக், அது மாதிரி எல்லாமே ஒரு பேக்கடாக பிரியன் கேமராமேன் எல்லாமே நல்லா பண்ணாங்க. நல்ல ஒரு சினிமாவை எடுத்தாங்க. ஒருவேளை சக்ஸஸ் ஆகிருந்ததுன்னா அவங்க பெரிய ப்ரொடியூசராக வந்திருப்பாங்க. நல்ல ரசனை உள்ளவங்க எல்லாருமே. டிஆர்பி ராஜாலாம் ரொம்ப சினிமாவில் ரொம்ப ஈடுபாடு உள்ள ரசனையான நபர் தான். அது பெருசாக அந்த சமயத்துக்கு கிளிக் ஆகலை. பட் எனக்கு வந்து அதில் என்ன இதானுச்சு அப்படின்னா, நாகேஷாரோடைய ஒரு மிகப்பெரிய பழக்கம் வந்தது எனக்கு. அவர் அந்த டைலாக்லாம் சொல்லும்போதெல்லாம் வந்து என்னை ரொம்ப ரசித்து பார்த்துட்டே இருப்பார். உன் ஃபேஸில் நிறைய எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னு நிறையா சொல்லுவார். சொல்லிக் கொடுக்கும்போதே நீ ஒரு மிகப்பெரிய நடிகனாக சொல்லித்தர நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். சரி, ஏதோ ஒரு ஜென்ரேஷனை வந்து பாராட்டணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு டைலாக் சொல்லு, அதுக்கு ஒரு டைலாக் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆக்ட் பண்ணும்போது. நான் ஏதாவது உடனே சொல்லுவேன், நல்லா இருக்குது அப்படின்ட்டு நடிப்பார். ஒரு ஆள் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவரும் மாத்திரை சாப்பிடுவார், திலகன் சாரும் மாத்திரை சாப்பிடணும். நான் சொன்னேன், அடுத்தது 2 பேருமே வந்து மாத்திரை சாப்பிட்றது மாரி சீன் இருக்குது, அங்கேயே போட்டுக்கலாம், அதில் அப்படியே சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன் சாப்பிடும்போது. சரி, அதுவும் சார் தான் ஒரிஜினலாகவும் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னார். அப்போ இந்த டேக்கும்போது என்ன இப்போ அப்படின்னு கேட்டார். மாத்திரை நீங்கள் உரிச்சு கொடுக்குறது மாதிரி அவர் கொடுக்கணும், அதுக்கு ஒரு நாகேஷா அப்படின்னு கேட்டார். ஒரு டைலாக் சொல்லு, ஏதாவது என்ன நாங்கள் நின்னாலே என்னை வந்து ஏதாவது ஒன்று சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு டைலாக் சொல்லு சார், ஒரு 4 மாத்திரை கொடுத்துட்டு தனியாக கொடுக்குற சீன் சார், சொன்னால் டேக் அப்படின்னார். சும்மா மாத்திரை கொடுக்க மாட்டேன் சொன்னீங்கன்னா டேக் அப்படின்னார். சரி டேக் சார் சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், வியாதியில் செத்தவன் கொஞ்சம் பேர் தான், மாத்திரையில் செத்தவன் தான் அதிகம், நீயும் சாப்பிடு நானும் சாப்பிட்றேன், உனக்கு தேவையாது தேவையா உனக்கு பேசிட்டு வர அப்படின்னு டைலாக்கு பேசிட்டு வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தார். அப்படி ஒவ்வொரு டைமாக அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் நான் ஓடி போய்டுவேன், அவர் இருந்தால் என்னை ஏதாவது போட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் எதுக்கு போகும்போது அந்த திலகன் வந்து பெரிய டான் மாரி, அதில் இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அனுப்பிச்சிட்டு வரும்போது அங்கே ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. இவர் நாகேஷாரை பார்த்தோன்னே ஏந்திரிக்கணும். ஏன்னு சொன்னோம், வணக்கம் சார், நான் காலையிலேருந்து வராண்டாலே உட்காந்துருக்கோம், கொஞ்சம் சொல்லுங்கள். சரி சரி உட்கார் அப்படின்ட்டு ஒரு உள்ளே போகணும். நாங்கள் நின்னோடனே என்னை கூப்பிட்டார். இங்கேருந்து 10 ஸ்டெப்பு இருக்குது, அதுக்கு ஒரு டைலாக். சரி சரி உட்காருங்கிறது இல்லைன்னா அவன் நின்றுக்கிட்டே இருப்பான், 4 பூரா உட்கார தான் போகிறான்,
நான் சும்மா போனாலும் காரை தான் போகிறான். ஒரு டைலாக் சார் ஃபாஸ்ட்டாக போயிடுங்க சார், ஏன் சார் பண்ணுறீங்க, டைலாக் சொல்லு அப்படின்னாரு. சரி சார் நான் சொன்னேன். அப்போ தான் வந்து டைலாக் என்னன்னு கேட்குறேன். இந்த மாதிரி காலையிலேருந்து நாங்கள் வராண்டாவில் உட்காந்துருக்கோம். ஒன்று என்ன சொன்னேன், உள்ளே இருக்கிறவன் வராண்டான்னு காத்திருக்கிறதுனால ஆண்டா இதுக்கு பேரே வராண்டா அப்படின்ட்டு போங்க சார். அவர் இதை கேட்டுட்டு ஏதோ ஒரு படத்தில் இதுமாரி வந்து சொல்லணும்னு நினச்சார். ஓ, பழைய படத்தில் அது சொல்லலை. அதை எப்படி நீ சொல்கிற, இது நடந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னாரு. அதை நீ சொல்கிற அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஈடுபாடு ஆகிட்டார். என் மேலே பயங்கர பிரியமாயிட்டார். அப்புறம் டெய்லி அது இதுன்னு பேசிக்கிட்டே இருப்பார். ராமாயணத்தை பற்றி அதை பற்றின்னு என்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கு வான்னு டெய்லி ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுவார். நைட் ஆனால் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பார். அப்புறம் அவரே சொன்னார், உங்ககிட்ட எனக்கு எதுக்கு உள்ளது ஈடுபாடு அப்படின்னு. அதான் தெரியல, ஏதோ ஒரு முன்ஜென்ம பந்தமாக இருக்கும் போல் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவருடைய சினிமா அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்காரா? எம்ஜிஆர் நிறையா பேசியிருக்கார் சார். அவருடைய பர்சனல் சகலமும் எனக்கு தெரியும். அவர் வியந்து சில விஷயங்கள் என்னென்னலாம் சொல்லுவார் அப்படின்னா, கமல் சார் வந்து கதை சொல்லியிருக்கார் தேவர் மகன். சிவாஜி சாருக்கு ஆப்போனண்ட் கேரக்டரை வந்து காக்கா ராதாகிருஷ்ணனை ரெக்கமெண்ட் பண்ணது நாகேஷ் சார். ஓ, அவுட் ஆஃப் பாக்ஸ் படக்கா வரும்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னார். கமல் சார் மேலே மிகப்பெரிய மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகி நிறையா இது பண்ணி பேசுவார். அது மாதிரி திருவிளையாடல் படத்தை பற்றி என்கிட்ட சொன்னார். திருவிளையாடலில் உன் பாட்டை குற்றம்னு சொல்லிட்டானுங்க அப்படின்னு சொல்லணும். சிவாஜி சார் வர்றது ஷார்ட்டு, அந்த இடத்துல இவங்க மார்க் கொடுத்துருக்காங்க. இவர் அப்படி தலையை ஆட்டிக்கிட்டு டக்குன்னு அது என்ட்ராகி உன் பாட்டை குற்றம்னு சொல்லிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லணுமா. அவர் அங்கேருந்து வரும்போது, சிவாஜி சார் வரும்போது இவர் அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அவர் அப்படியே பார்த்துட்டே வந்திருக்கார். வந்தோடனே டேக் ஓகே அப்படின்னு இருந்து சொல்லியிருக்கார். ஓகேன்னு அவர் உட்கார்ந்தவர் இவர் நாகராஜ் அப்படின்னு கூப்பிட்ருக்கார். அவர் ஏபிஎனை கூப்பிட்டு, ராவ் இங்கே வா, இப்போ நீ பண்ணி அதை பண்ணு அப்படின்ட்டு சிவாஜி பண்ணியிருக்காரு. டேக் ஓகேண்ணா அது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அது ஓகே, அது இருக்கட்டும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுன்னு சொல்லியிருக்காரு. இது இது இதை அங்கேருந்து வரட்டும் அப்படின்னு. நமக்கு தேவையானது கரெக்டாக வந்துருச்சுன்னு திருப்பி சொல்லியிருக்காரு. தெரியுது, அதை எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் இவர் அங்கேருந்து வரும்போது அந்த இதை பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறார். சொக்கா அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் டெவலப் பண்ணி அவன் பாட்டை குற்றம் சொல்லிட்டானுங்க ஐயா அப்படின்னு அங்கே வந்து சொல்கிறது வரையில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சூப்பர். அங்கே ஆரம்பிச்சிச்சு எனக்கு வாழ்க்கை. அங்கே போட்டான் இந்த வாழ்க்கையை பிச்சை மாரி எனக்கு சிவாஜி கணேசன் அப்படின்னார். அதுக்கு பிறகு தான் அந்த இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே மன்னா அப்படி உட்காந்துருக்கிறவங்க ஒருத்தர் கேட்பார், அங்கங்கே கையை அமைச்ச உடனே மன்னா அப்படின்ட்டு போகிறது, அந்த கேரக்டர் அப்படியே டெவலப் ஆகி அது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் ரேடியோ இதில் போட்டுகிட்டே இருப்பாங்க. கல்யாண திருவிழாலேருந்து எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குமா அந்த இது. அந்த சம்பவம் சொன்னார். இவர் எம்ஜிஆர் ஐயா அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொன்னார். டே நைட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே 4 ஹவர்ஸ்லாம் டேட் கொடுத்து நடிக்கிற டைம். நம்ம வந்த உடனே ராவ் அப்படின்னு அவரும் கூப்பிட்டு ஸ்மெல் வருதான்னு பார்ப்பார். அதை சொன்னார். ஜாக்கிரதையாக இருந்துப்பார், டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணிவிடுவார். அப்போ ஏதோ ஒரு படத்துக்கு வந்து அவர் கேட்டிருக்காரு. அப்போ வந்து இவருக்கு உண்மையிலே டேட் இல்லையா, டே நைட்டு நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 4 ஷிஃப்ட் வேலை செய்வார். அதான் 4 ஷிஃப்ட் வீட்டுக்கே போகலை அப்படின்றாரு. நைட்டு 2 to 6 அப்படியே தூங்கிக்கிறது நடிக்கிறது இப்படியே இருந்துருக்கிறாரு அவர். அதனால் இந்த ஒரு படம் மட்டும் விட்டுடுங்க, அடுத்த படத்தில் இருந்து அப்படின்னு போய் பர்சனலாக சொல்லியிருக்காரு. ஒரு இதில் முடியாது, நீ நடிக்கிற அது மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்னார், கதை ஓகே அப்படின்னு கேட்டு ஓகேன்னு சொன்ன உடனே நாகேஷ் கமிட் பண்ணுங்கள், மனோரமாச்சி கமிட் பண்ணுங்கள் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருவாராம். இவங்களெல்லாம் கமிட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார். அவர் டேட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேலன்ஸ்டாக சினிமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அப்போ ஒரு நாள் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர்ன்றது ஒரு எவ்வளோ பெரிய பவர், நாகேஷ் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. எல்லாரும் 2.5 மணி நேரம் என் மூஞ்சி யாரும் பார்க்க மாட்டாங்கன்றிருக்காரு. சொன்னது ராமச்சந்திரன் அப்படின்னாரு. பெரிய விஷயம். 2 ஹீரோயின் அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணுவாராம். பேலன்ஸ்டாக நிறையா இருக்குது அப்படின்னா அதை ரசிக்க எவ்வளோ நுட்பமாக. அதுமாரி அவர் பற்றி சொல்லும்போது ரொம்ப இதாக சொன்னார்.
எல்லாருமே ஒரு விஷயத்தை கேட்பாங்களாம், ராவ் இந்த காசெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்களாம். அவர் சொன்னார், நான் வந்து எம்ஜி ராமச்சந்திரனும் சிவாஜி கணேசனும் சம்பாதிச்சதை விட 10 காசு கூட தான் சம்பாதிச்சேன் அப்படின்னார். இவங்க ஒரு படம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நான் அதுக்குள்ளே 15 படம் முடிச்சுடுவேன் அப்படின்னார். உண்மைதான். அதுமாரி சம்பாரித்தேன். அது நிறைய விஷயங்கள் அவர் அந்த இதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். நீ என்னை வச்சு டைரக்ட் பண்ணணுமே அப்படின்னு சொன்னார். வரட்டும் சார், வாய்ப்பு வரட்டும் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை அப்படின்ட்டு பாலா படத்தில் ஒரு 2 ஷாட் எடுக்க வேண்டியிருந்தது. அதை நீ பண்ணுறேன்னா டேட் தரேன் அப்படின்னாரு. டேட்லாம் முடிஞ்சிருச்சு சார், அது நல்லா இருக்காது அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். அப்போ நான் அந்த தீபக் டேரக்டர்கிட்ட கேட்டேன், நீங்கள் சீனே எடுக்கலாம் சார், நீங்கள் என்ன சார் நீங்கள் எடுங்க சார், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க சார், எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணி எடுங்க சார்னு ஒன்று. சரின்னு சொல்லிட்டு, சார் நான் அந்தமாரி சும்மா 2 தான் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம், சும்மா 2 ஷாட்டு நடந்து வர்றது மாரி இதுமாரி இங்கே விட எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்டேன். இங்கே எடுக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். மறுநாள் ஷூட்டிங். அங்கே அந்த 2 ஷாட் நான் எடுத்து முடித்தேன். மேக்கப் போடும்போது அந்த மேக்கப் மேன் ஏதோ போட்டுன்னுட்டே இருந்தார். இதெல்லாம் பெரிய மேதைகள்லாம் அந்த பட்டி பார்த்து முடியாமல் போயிட்டான், நீ ரொம்ப போட்டு தடவிட்டு இருக்காத. மேக்கப் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இளநீ சாப்பிடுனாரு. எல்லோரும் போகட்டும் அப்படின்னாரு. போனதுக்கு பிறகு என்கிட்ட சொன்னார், 2 விஷயம் நான் உனக்காக பண்ணியிருக்கேன். என்னுடைய மொத்த லைஃப்பில் நான் வீட்டில் மேக்கப் போட்டது கிடையாது. என்னுடைய கரியரில் மொத்த வாழ்க்கையில் நான் என் வீட்டில் மேக்கப் போட்டதே கிடையாது. உனக்காக நான் சரின்னு சொன்னேன். என் வீட்டில் ஷூட்டிங்கே நீ எடுத்துட்டேன், இது 2 உனக்காக நான் பண்ணேன் அப்படின்னாரு. ஒரு பெரிய அனுபவம். ரொம்ப நேசித்தார். ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். உன் ஒய்ஃப் நம்பர் கொடுன்னு வாங்கிட்டார். வாங்கிட்டு ஃபோன் அடிச்சிடுவார், அம்மா வர சொல்ல ஐயாவை. எங்கள் வீட்டில் கற்றுவாங்க, ஒரு பெரியவங்க வயசானவங்க ஏதோ 2வது வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க, என்ன ஒரு மரியாதை தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு. சரின்னு போயிடுவேன். நான் போனால் அந்த வாசலில் நிற்பார் சார், அது ஒரு லேண்ட் மாதிரி இருக்கும். ஆமாம், எந்த இடத்துல இருக்கேன் கரெக்டாக சொல்லி, கார் இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்பார். நம்ம போனோன்னா கரெக்டாக வரும், வா 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 அப்படின்னு அழைச்சிட்டு போவார். இந்த பேர பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணு, நீ சரஸ்வதி கடாட்சம் அப்படின்பார். சொல்லிவிட்டு நான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஊதியெல்லாம் பூசி விட்டு எல்லாம் பண்ணிட்டு, சார் இப்படி நெல்லுங்க அப்படின்னு. அந்த தப்பை எப்போயுமே பண்ணாது. சரஸ்வதி அம்சம் உள்ளவங்க யாரு கல்லையும் விடக்கூடாது, அது பாவம், நீ வா நீ அப்படின்ட்டு ஏழை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து நிறையா கதைகள் சொல்லுவார், பேசுவார். அப்போ ஒரு நாள் சொன்னார் அவர், நான் ஒரு 3 நாள் இருக்க மாட்டேன், என் நண்பன் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கான் அப்படின்னு ஒரு நாள் சொன்னார். நான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் அவன் கூட போய் இருக்க போகிறேன்னாரு. அந்த நண்பரை எனக்கு கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தினார். ஒரு 3 அவருக்கு 2 நண்பர்கள், அது எல்லாம் வயசானவங்க. அழைச்சிக்கிட்டு என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டார். ஒரு நாள் கேட்டார், உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டார். நான் சொன்னேன், சித்திராடங்கள் எங்கள் ஊரில் பண்ணுவாங்க, புளியோதரை, தயிர் சாதம், இந்த மாதிரியெல்லாம் வந்து நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு தேங்காய் துவை அரைச்சி அப்படின்னு ஒரு நாள் ரசித்து சொல்லிகிட்டு இருந்தேன். உனக்கு தெரியுமா, என் மருமக தஞ்சாவூர், ராஜேஷ் பாபுடைய ஒய்ஃபு தஞ்சாவூர் அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லி பேசிகிட்டு இருந்தார். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஆன் த வேலை இருக்கேன், சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், என் ஃப்ரெண்டெல்லாம் வராங்கன்ட்டார். நான் சாப்பிட்டேன் சார். ஷூட்டிங் எங்கே, செங்கல்பட்டில். செங்கல்பட்டுக்கு வரார். அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போயிட்டு அந்த வாத்தியார்கிட்ட கேட்டு அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மறுபடியும் சாப்பிட்டேன். மறுபடியும் எல்லாத்தையும் அவரோட அன்பு கட்டுப்பட்டு தானே அவன் சாப்பிட்டு நைட்டு போகிற புளி சாதம் சரிக்கும் இப்படிலாம் சொன்னான். மெனுவெல்லாம் சொன்னேங்கிறாரு. இந்த மாதிரி கடலையெல்லாம் போடணும்னு சொன்னான் என் மருமக அப்படிலாம் சொல்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப், ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. அப்புறம் அப்படி அப்பப்போ பேசுவார். அப்புறம் ஒரு நாள் வந்து நீ உடனே பார்க்கணும் அப்படின்னார். நான் இப்படி வேலையாக இருக்கேன் சார், பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். நீ வருவேன், நான் செத்தா தான் வருவேன் அப்படின்னாரு. ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க என்ன? சரி வா அப்படின்னு வச்சுட்டார். அதுமாதிரி திடீர்னு இறந்துட்டாருன்னு செய்தி. இந்த கடைசி நிமிஷம் ரொம்ப ஒரு சங்கடமான நிகழ்வாக இருந்தது. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, நாகேஸ்வரோட மட்டும்தான் நமக்கு உறவு. அந்த நம்பரை வந்து எரேஸ் பண்ணுறதோ அதை வச்சுக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதை எரேஸ் பண்ண மனசு வர மாட்டேங்குது ஃபோனில்.
அவர் யோசிச்சு ரொம்ப இது எடுக்கும்போதெல்லாம் அது வந்துடும் அந்த இது வரும்போது சரி நீ எரேஸ் பண்ண எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, அழுதுகிட்டே எரேஸ் பண்ணிட்டேன். நாகேஷோட எனக்கு அப்படி ஒரு ட்ராவல் இருந்தது. திலகன் சார் வந்து நான் அரவிந்தன் படம் ஒர்க் பண்ணும்போது படம் மறந்துட்டார். அது நடந்து நானும் இளங்கோன்னு என் நண்பனும் போய் அவருக்கு காஸ்டியூம்ஸ்லாம் கொடுக்குறோம் அந்த படத்தில். அப்போ அவருக்கு நினைவில்லை நீங்கள் அந்த படத்தில் பண்ணி காஸ்டியூம்ஸ் இது என்ன இது எல்லாம் அந்த டீட்டெயிலெலாம் சொன்னோம். கேட்டுட்டு வாட்ச் கொடுத்தோம். வாட்ச் கட்டினார். காட்டிட்டு கண்ணாடி இல்லை சார் கண்ணாடி வேண்டாம், கண்ணாடி இல்லை, ஒன்று வாட்சை கட்டி கொடுத்தேன். என்ன சார் நான் அலங்காரத்துக்கெல்லாம் வாட்ச் கட்ட மாட்டேன், என் ஏஜுக்கு வாட்ச் கட்டினா கண்ணாடி போடணும், கண்ணாடி போட்டால் வாட்ச் கட்டலாம், அதுனா அது கேரக்டராக இருக்காது. இந்த போட்டேன். என்ன சார் அது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு கேரக்டர் பண்ணும்போது இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். எனக்கு அப்பையிலேருந்து அவர் என்னால் மறக்க முடியாமல் இருந்துகிட்டே இருந்தது. அது பிறகு அவருக்கு முடியாமல் ஸ்ட்ரோக் வந்து பாலா படத்துக்கு அழைச்சிட்டு வந்தோம். அப்பயே நீ என்ன ஒரு ஷார்ட் எடுன்னு சொன்னார் திலகன் சார். சீனே எடுங்க சார் அப்படின்னு. நான் தீபக் எடுங்க சார் என்னப்பா அப்படின்னு. சரி நாங்கள் ஒரு இதை எடுத்தோம். அவர் அது பிறகு எனக்கு எனக்கு பேக் பெயின் இருந்தது. ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இதுமாரி நீ வா கேரளாவுக்கு அப்படின்னு சொன்னார். சுகுமாரன் என் ஃப்ரெண்ட் இப்போ ப்ரொடியூசராக இருக்கார் கேரளாவில். அவரும் நானும் இங்கேருந்து போகிறோம். அவரோட டப்பிங் எடுக்கணும். அப்போ அவர் டப்பிங்கை சித்திராஞ்சலி ஸ்டுடியோ அங்கேயே புக் பண்ணி எடுத்துடலான்ட்டு அங்கே போகிறோம். நாங்கள் போனோடனே அப்போ லோகிதாதாஸ் வர சொல்லி நான் போனோடனே எங்கள் 2 பேரையும் அறிமுகப்படுத்துகிறார் திலகன் சார். லோகி நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொன்னார். யாராட்டா அப்படின்னு கேட்டேன். யார் அப்படின்னு கேட்டேன். இவனா என்னுடைய மகன் அப்படின்னார். அவர் சிரித்தார். அப்புறம் அதுமாரி சொல்லி அது பிறகு அது மாதிரி அவரும் வந்து ஒரு பாசமாக இருந்தார். இந்த ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் மொழி. அந்த படத்தில் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட பணியாற்றி. மொழி ஆஃப்டர் 36 அந்த கேப்புக்கு பிறகு மொழி பண்ணும்போது துபாயில் வந்து உட்காந்து ஒரு காஃபி ஷாப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு மேட்ரு சொன்னாங்க. இந்தமாரி ஒரு படம் முன்னாடியே வந்திருந்ததுன்னா. இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய டைரக்ஷன் கனவை ஒத்தி போட்டிங்களா? அந்த எண்ணமே இல்லையா உங்களுக்கு? இல்லை, இதுக்கு டைம் அப்படியே சரியாக இருந்துக்கிட்டே இருந்தது. மறுபடியும் எப்படி நம்ம மறுபடியும் போகிறது அள்ளித்தந்த வானம்ங்கிறது வந்து ஒரு சின்ன பெயினோடே இருந்தது எனக்கு. அந்த படம் வெற்றின்னு இப்போ சொல்கிறாங்க, அப்போ சொல்லலை. பிரகாஷ் ராஜுக்கு உங்களுக்குமான நட்பு வந்து ரொம்ப வலுவானது. உங்களுடைய பார்வையில் பிரகாஷ் ராஜ் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் சென்னையில் இருந்தாக்கா எல்லாருமே ரெகுலராக மீட் பண்ணுவோம். எனக்குன்னு இல்லை, ராதாமோகன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.